ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகும் வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 10 இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எத்தனை ஒரு அழகான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. உண்மையாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் இதை விசுவாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. தேடுகிறவர்கள் என்று சொல்லும்போது கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்கலாமே. உண்மையாகவே நாம் எல்லா காரியங்களுக்காகவும் அவரிடம் செல்கிறோமா? அவரை தேடுகிறோமா? இல்லை என்றால் இந்த காரியம் அவரால் முடிந்திடும், இப்படி செய்தால் இதை சரி செய்து விடலாம், அவரால் முடியும், இவர்களால் முடியும், சின்ன சின்ன காரியங்களை குறித்து பேசும்போது நாம் பல வழிகளை சிந்தித்து செயல்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, என்னுடைய காரியங்களை தேவனிடத்தில் நான் கொண்டு செல்லாமல் பல வழிகளை நான் சிந்தித்தேன். எப்படியாவது என்னுடைய திருமண வாழ்க்கையை சேர்ந்து வாழ ஏதாவது ஒரு காரியம் முடியுமா, எப்படியாவது முடியுமா என்று நான் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததான டிவி சேனல், உங்களுக்கு தெரியும், சொல்வதெல்லாம் உண்மை என்றதான அந்த டிவி சேனலில் கூட போய்விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தை குறித்து அதை பப்ளிசிட்டி பண்ணக்கூடாதுன்றதுனால அதையும் நான் கைவிட்டேன். பிறகு என்னுடைய குடும்பத்தார், எனக்கு உறவினர்கள் உதவி செய்வார்கள் என்று நான் மிகவும் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் எனக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருந்தது. மனிதனை அதிகமாய் தேடினேன், மனிதர்களுடைய உதவியை அதிகமாய் தேடினேன். இன்னும் அதிகமாக காயப்பட்டேன். காயங்கள் அதிகமாக தான் ஆச்சு மனிதனால். ஆனால் ஒரு பெரிய விஷயம், ஒரு மனிதரால் இது கூடாது என்று நாம் கூட நினைக்கும் போது தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், அவரை தேடணும்னு நம்ம நினைக்கிறோம், அவரை உண்மையாய் தேடுகிறோம். அப்பொழுதுதான் நம்ம அவரை உண்மையாய் நாம் தேடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரியம்தான் தோல்வியாக முடிந்தது. ஆண்டவர் தான் இருக்கிறாரா அல்லது இல்லையா, அவரை நான் ஏன் தேட வேண்டும் என்று ஒரு கசப்போடும் வெறுப்போடும் தான் நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் என் தகப்பன் வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தேன். கண்ணீர் விடும்போதெல்லாம் என் தகப்பனை நினைத்து அழுவேன். ஏனென்றால் என் தகப்பன் ஒரு உண்மையான ஒரு தெய்வ மனிதனாக இருந்தார், ஊழியக்காரனாக மறைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு தெய்வ மனிதன். தேவனிடம் அவர்கள் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு அவர் சென்று விட்டார். என் தகப்பனும் அப்பொழுது இல்லை. என் கூட பிறந்தவர்களோ அல்லது எனக்காக பேசவோ எனக்காக செயல்படவோ என் வாழ்க்கையை சரி செய்ய ஒருவராலும் கூடாதிருந்தது. அது என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்த நான் சமாதானம் இல்லாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து வந்தேன். வெளியே பார்ப்பதற்கு ஒரு ஸ்மைலோட மற்றவர்களை பார்ப்பேன், வெளியே ஒன்றும் தெரியாமல் அப்படியே போய் வருவேன். இந்த துன்பத்தின் மத்தியிலும் என் ஆண்டவர் ஊழியம் செய்ய வாசல்களை திறந்தார். என் வாஞ்சையை அறிந்த தேவன் உதவியாளர்களை அனுப்பினார். இந்த சூழ்நிலையிலும் என் சொந்த குடும்பம் எனக்கு எதிரியாய்தான் இருந்தார்கள். எனக்கு உதவி செய்தவர்களை தவறாக பேசுவார்கள். ஏன் இவர்கள் வர வேண்டும், அவர்கள் வர வேண்டும் என்றும் பலவிதமாக என்னை காயப்படுத்தி கொண்டே தான் இருந்தார்கள். நான் என் கல்லூரியை முடித்து MA பட்டம் அவுட்ஸ்டாண்டிங் கிரேடில் வாங்க உதவிய தேவன் என் பொருத்தனையை அவர் நினைவு கூர்ந்தார். என் விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார். கர்த்தர் எனக்கு மனிதர்களை தூதர்களாக எனக்கு கர்த்தர் கொடுத்த அநேகர் இந்த ஒரு ஊழியத்தை துவங்கவும் அதை நடத்தவும் அதிலே என்னுடைய தாளந்துகளை நான் வெளிப்படுத்தவும் நான் முன்னேறினேன். ஊழியத்தையும் தவறாக பேசினவர்கள் அநேகர். மறுபக்கம் ஆனால் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய என்னை பயன்படுத்தினார். பிசாசுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் தெரியும். அவனுடைய ஒரே நோக்கம் மனுஷனை கெடுக்கணும். அவனுடைய ஒரே நோக்கம் எப்படியாவது நாசம் பண்ணணும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட வேண்டும், நம்ம எப்போதுமே ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கணும் அப்படின்றது தான் பிசாசினுடைய நோக்கம் பாருங்க. ஆனால் தேவனுடைய நோக்கமோ
அவருடைய திட்டமும் நம் வாழ்வில் நிறைவேறக்கூடாது என்பதெல்லாம் தான் பிசாசனுடைய திட்டம். இதையும் நான் மேற்கொண்டேன். சில ஊழியர்களும் கூட என்னை கேட்டார்கள். ஆனால் நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நான் சொன்னேன். என் அன்பு மகளின் மனதில் கசப்பான விதைகளை ஒரு சிலர் விதைத்தார்கள். இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருடைய கண்களும் திறக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, உலகம் உங்களை என்ன வேண்டுமானாலும் பேசலாம். நீங்கள் இன்று என்ன சொல்ல போறீங்க? என் தேவன் எனக்கு அனுமதித்த பாதைக்காக நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவீர்களா? துன்பத்தின் மத்தியிலும் தீமையை போல் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை நாம் விடாப்பிடியாய் தேடுவோமானால் அவர் உங்களுக்கு என்று ஒரு நாளை நியமித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? அது சீக்கிரமாய் தோன்றும் என்பதையும் நீங்கள் நம்புகிறீர்களா? நமக்கு அவர் கொடுக்க போகும் நன்மையை யாராலும் தடுக்கவே முடியாது. எப்பொழுது என்றால், என் தேவன் எனக்கு செய்வதெல்லாம் நன்மைக்காகத்தான். அவர் அனுமதித்திருக்கிற இந்த பாதை, இந்த சூழ்நிலை நன்மைக்காகத்தான் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை உண்மையாய் தேடும்போது அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனைத்து கண்களும் காணும்படியாக செய்வார். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவரை தேடுகிறவர்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் ஒரு குறைவில்லாமல் நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, எந்த நன்மையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? அது ஒருவேளை பண தேவையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம், உங்கள் சரீர பலவீனங்களை குறித்து இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதை தேவன் பார்த்து கொள்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என் முழு குடும்பமும் என்னை தள்ளினார்கள். என்னை என் வாலிப பருவத்தை குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் அவர்கள் படாமல் அவரவர் காரியங்களை நிறைவேற்றும்படியாகவும் சுயநலத்தோடும் வாழ்ந்து வந்தார்கள். நான் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருந்தேன். ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் தேவன் என் சத்துருக்களுக்கும் உண்டவாக விழுந்து போக அவர் செய்யவில்லை. இன்று நானும் என் பிள்ளையும் ஜீவனோடு இருப்பது அவருடைய இரக்கமே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்டீர்களா? தேவன் உங்களை மறக்க ஒரு மனிதன் அல்ல. என்னுடைய பிள்ளை 3 மாதத்தில் வயிற்றில் இருக்கும் பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்ட எண்ணங்களை அவர் நினைத்தருளி இருக்கும் பொழுது அவர் செய்த நன்மைகள் கணக்கில் அடங்காதவை. உங்களையும் அவர் நினைவு கூற மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில் கூட தீமை வந்து விட்டது போல நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருக்கலாம். உலகம் உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கலாம். பல கொடூர வார்த்தைகளை சொல்லி அவமானப்படுத்தலாம். உங்களையும் என்னையும் புரிந்து கொள்ளுகிற தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நடத்தும் கிரியை அற்புதமாக இருக்கும். அவருடைய மகிமையை உங்க வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். ஒரு காரியம் நடந்த பிறகு நன்றி சொல்வது மிகவும் எளிது. ஆனால் நடப்பதற்கு முன்பு நாம் விசுவாசத்தோடு உறுதியோடும் நன்றி உள்ளவர்களாக அவரை தேடுவீர்களானால் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். என்னுடைய கண்ணீரை கண்ட தெய்வம், என் பிள்ளையை ஆசீர்வதித்த தேவன், மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக மாற்றிய தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இப்பொழுது நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பாதை கடினமாக இருக்கலாம். அது நன்மைக்காகத்தான் என்று விசுவாசித்து நன்றி சொல்லுங்க. தேவ பிள்ளையே, மனுஷனை நம்பாதீங்க, உறவினரை தேடாதீங்க. அவரையே தேடி அவரையே நம்பி உங்கள் காரியங்கள் அனைத்தையும் தேவனிடத்தில் சொல்லுங்க. உங்களை வெறுத்தவர்கள் மத்தியில் உங்களை அவர் உயர்த்துவார். மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யாதது நல்லதுதான் பிரியமானவர்களே. ஏனென்றால் மனுஷன் செய்திருந்தா அவன் சொல்லுவான், நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவான்.
ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்வது அது மிகவும் அழகாக இருக்கும். எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கும். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அனைவரும் காண்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாடலை பாட விரும்புகிறேன். கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்தீரையா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே ஐயா. உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, மலை போன்று இருக்கும் பிரச்சனையை உருகி போக செய்கிறவர் ஆண்டவரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நடுவில் ஒருவர் வந்து இறங்கி வந்தது போல, நீர் வந்து இறங்கியது போல எங்கள் நடுவிலும் கூட வந்து இறங்குவீராப்பா. நீர் தீமை செய்ய தெரியாத ஒரு தேவனப்பா. உண்மையே நம்புகிறோம். உம்மை தேடுகிறவர்களை வெட்கப்பட விட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதெல்லாம் நன்மைக்காகவே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்காய் நீர் திறக்க போகிற வாசல்களுக்காய் நாங்கள் நன்றி செல்கிறோம் அப்பா. எங்களை நடத்துகிறவர் நீர் அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிற அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் நீர் நிற்கிறதை சகல கண்களும் பார்க்க போகிறதற்காய் நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எங்களை வெட்கப்படுத்தாது சுவாமி. எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறீர் என்றை நாங்கள் ஒருமுறை கூட நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்த நன்மைக்காக இப்பொழுது என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ
அந்த நன்மையை இவர்களுக்கு நீ தருவீராக. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் கண்ணீரை நீர் துடைப்பீராக. அந்த நன்மையை ஒரு நாளும் நீர் கொடுக்க மாட்டீர் என்பதை நாங்கள் நம்பல அப்பா. ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்மை தேடுகிற இப்பொழுது ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா நன்மைகளாலும் அவர்களை நிரப்பும்படி நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.